ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சால்னா, அதாவது பாய் வீட்டு மட்டன் சால்னா அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு முதல்ல வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்து தாளிக்கிற பொருட்கள்லாம் அது இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு அது பொரிய விட்டோன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், இது எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இது 1/2 கிலோ கறி. அதுக்கு நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கணும். அது கொஞ்சம் கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்தளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இதுக்கு சின்ன தக்காளியாக 3 தக்காளி, அந்த தக்காளியை அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினோன்னே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மசாலா போடணும்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் சிறிதளவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மட்டன் சேர்க்கணும். மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அந்த மட்டனை சேர்த்து நல்லா சுருளை கிண்டணும். சுருளை கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அந்த கறியில் அதில் ஒரு தண்ணி சத்து வரும் பாருங்கள், அந்த தண்ணி சத்து வற்றுற வரைக்கும் கிண்டணும். அதில் இப்போ புதினா, மல்லி ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா சுருளை கிண்டி அதுக்கப்புறம் வேணுங்கிற தண்ணி சேர்க்கணும். கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இது நம்ம குக்கரில் போட போகிறோம். இது இதில் போட்டால் கறி வேக லேட் ஆகுங்களா, அது குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி வேகிறத பொறுத்து இருக்குது. ஒரு சில கறிங்க லேட் ஆகும், இது சீக்கிரம் வெந்துடுற கறிங்க 5 விசில் போதும். லேட் ஆகிற கறிக்கு மறுபடியும் பார்த்துட்டு வச்சுக்கலாம். இது அது அங்கே குக்கரில் விசில் வர வரைக்கும் மசாலா அரைக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கறிக்கு ஒரு சின்ன மூடி தேங்காய், ஒரு மூடி தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அரை கைப்பிடி அளவு நிலக்கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு அது குறப்பாக அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி அதுக்கப்புறம் குக்கரில் விசில் முடிஞ்சிருச்சு. 5 விசில் விட்டால் முடிஞ்சிருச்சு. கறி நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதை மறுபடியும் அந்த கறி வணக்க பாத்திரத்துக்கு திரும்பவும் அதில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம அந்த அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். தேவையான தண்ணி அலசி ஊற்றிட்டு அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கோம்ல, அந்த மசாலா சேர்த்துறணும். இதில் இது உப்பு போடவே இல்லை, நான் மறந்துட்டேன் உப்பு போடவே. அதுக்காக இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக உப்பு போடுறேன், தேவையான உப்பு. அந்த மசாலா ஊற்றி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மூடியை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பாய் வீட்டு மட்டன் சால்னா ரெடி. இது சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.